அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ்ல வரக்கூடிய ரீசனிங் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல டாபிக் 27 ஸ்கொயர் கம்ப்ளீஷன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 27 டாபிக் நமக்கு சிலபஸ்ல மொத்தம் 27 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 26 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டாபிக் நமக்கு ஸ்கொயர் கம்ப்ளீஷன். சரிங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி தனி வீடியோ கொடுக்குறேன். எப்போ அப்படின்னு நமக்கு 2 மாதம் கால்குலேட் பண்ணி பிப்ரவரி மாதம் நமக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த மாதம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது தனி வீடியோ பார்ப்போம். இப்போ இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது ஸ்கொயர் கம்ப்ளீஷன், அதாவது ஃபிகர் கம்ப்ளீஷன் ஒரு டாபிக் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் நிறைய அதிகமாக கேட்பாங்க. ஃபிகர் கம்ப்ளீஷன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிகர் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதாவது நம்ம நிறைய பார்த்துருப்போம் விஷுவல் ரீசனிங்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு எது மேட்ச் ஆகுதுன்னு. இது வந்து பார்த்தோன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். நமக்கு ஸ்கொயர் கம்ப்ளீஷன்னா ஒரு சதுரத்தை அமைக்கணும். கரெக்டாக சதுரம்னா என்னது? 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு 2 டைப்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா சதுரத்தை பாதியை கொடுத்துட்டு பாதி கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் எப்படின்னா அவங்க பாதி கொடுக்க மாட்டாங்க. சதுரத்தையே வந்து என்ன பண்றாங்க, பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு பாக்கெட் 4 பாட்டாக கொடுப்பாங்க, இல்லை 5 பாட்டாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன்று சேர்த்து சதுரத்தை உருவாக்கும். இது செகண்ட் டைப். மொத்தம் 2 டைப் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஒரு ஆஃப் கொடுத்துருவாங்க, சதுரத்தோட பாதி கொடுத்துருவாங்க, மீதி பாதி வந்து எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணும் போது கரெக்டாக இந்த டயக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணினா என்ன டயக்ராம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாதி கொடுத்துட்டாங்களா, இந்த பாதி கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். கரெக்டாக டயக்ராம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். சதுரம்னா 4 பக்கம் சமமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரையணும். இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறதா பாருங்க. இதுதான் எனக்கு இமேஜ் கிடைச்சிருக்கு. அப்ப இதில் நான் பொருத்தக்கூடிய இமேஜ் எனக்கு எதுவா இருக்கும், நான் தனியா வரைகிறேன். பாருங்க, இதுதான் எனக்கு அந்த டயக்ராம். எஸ், ஓகேவா? அப்ப நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம், அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இது ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை நாம் கொடுத்துருக்கிற டைரக்ஷன் அப்படியே கொடுக்கலாம், ஆப்ஷன்ல கொடுக்கலாம். அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஓகேவா? நம்மளுடைய இலக்கம் அங்கதான் இருக்கும். சரிங்களா? கொடுத்துருக்கிற டயக்ராம், நம்ம வரைஞ்ச டயக்ராம் மேட்ச் ஆகக்கூடியது. அப்படியே அந்த டாப் பொசிஷனோ இல்லை பாட்டம் பொசிஷனோ கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே லக். ஆனா நமக்கு மேக்ஸிமம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்பிளா ஆயிடும்ல. இப்ப இந்த இமேஜ் தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒன்று அப் டவுன் மாத்தி கொடுத்துக்கலாம், லெஃப்ட் ரைட் மாத்தி கொடுக்கலாம். நாம அதை அசைன் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த வரைஞ்ச டயக்ராம் இதுதான். இந்த மாதிரி ஷேப் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். அதே மாதிரி இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபிகரல் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் படத்தை நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் போனால் பெட்டரா இருக்கும். சரிங்களா? எந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டாலே கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் எது வராதுன்னு பார்த்தாலே நமக்கு என்னது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இந்த இமேஜ் வந்து 4 ஆப்ஷன்ல எது பாருங்க மேட்சா இருக்குங்க. இந்த பாஸ் ஷேப் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் வருது. ஓகேவா? இந்த பாஸ் ஷேப் இருக்கு. செகண்ட் ஒன் வருதா? கண்டிப்பா வரல. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன் பாருங்க, ஏதாவது ஷேப் இருக்கா? வரல. தேர்ட் ஒன்னும் வராது. ஃபோர்த் ஒன் எனக்கு வருது. ஆனா பாருங்க டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த கேப் அதிகமா இருக்கு. ஆனா இந்த பாஸ் ஷேப் கேப் என்ன இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ எனக்கு ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சான்ஸ் இருக்கா? எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் எனக்கு என்னது, இந்த ஷேப் அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டா மேட்ச் ஆகும். சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். அதாவது டயக்ராம் பாக்குறீங்க, மீதி ஆஃப் வரைகிறீங்க. உங்களுடைய கற்பனை திறன் தான் இந்த இடத்துல மேஜர் ரோல் ஆகும். இப்போ ஒரு சதுரத்தை வெட்டி எடுத்தா மீதி மேட்ச் பொருத்தக்கூடியது உங்களுடைய கற்படுத்துறேன். நீங்க வரைஞ்சு பார்த்து போட்டாலும் ஓகே தான், இல்ல ஆப்ஷன் ஒமிட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். எஸ். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப ஆஃப் கொடுத்துட்டாங்க, இது நம்ம வரையலாமா? அப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த செகண்ட் பார்ட் என்ன எப்படி இருக்கு எனக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா அதே மாதிரி இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப இந்த மாதிரி பெண்ட் ஆகிற டைம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, இப்படி 2 இடத்துல பெண்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க ஒரு சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல ஏற்படுத்துது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னே என்னது, டயக்ராம் இந்த மாதிரி கேப் வரவே இல்லை. பாருங்க, அப்ப எனக்கு தேர்ட் ஒன்னும் வராது, ஃபோர்த் ஒன்னும் வராது. ஆனா செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது வரல. பாருங்க, எங்க மேட்ச் ஆகுதா? இதுக்கு சம்பந்தமே இல்லாம மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஆப்ஷன் பாருங்க,
கரெக்டா பெண்ட் ஆயிட்டு ஒரு டேர்னிங் அகைன் ஒரு ஓகேவா. அப்ப எனக்கு எதுதான் கரெக்டா இருக்கு, செகண்ட் ஒன் தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா, டயக்ராம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கலாமா. பாருங்க, நான் கம்ப்ளீட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணும் போது எனக்கு இந்த டயக்ராம் வேணும். இந்த டயக்ராம் தனியாக எடுத்து வரைஞ்சு பார்க்கலாம். வரைஞ்சு பார்த்தோன்னா இப்படி இருக்கு. ஓகேவா, இப்படி பார்க்கும்போது இப்ப 4 ஆப்ஷன் பாக்குறீங்க. 4 ஆப்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? எஸ். அப்ப இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வரைஞ்ச டயக்ராம்ல இந்த கொடுத்துருக்க டயக்ராம்ல வேற ஏதாவது ஒன்னு சிமிலரிட்டஸா இருக்கா இல்ல டிஃப்ரெண்டா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சில பாருங்க, இப்ப இந்த 2 ட்ரையாங்கிளும் ஒன்னு கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னொன்னு சின்னதா இருக்கு. அந்த மாதிரி ஷேப் இருக்கா? இப்போ ஒன்னு பெருசாவும் ஒன்னு சின்னதாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது டயக்ராம் ஷேப் வருதா பாருங்க. இத பாருங்க, இந்த ஷேப்ல வந்து இருக்கு, பிளஸ் வந்து வெளிநோக்கி இருக்கு. அப்ப வரக்கூடிய சான்ஸ் கம்மி. இந்த பாருங்க, லென்த் இங்க அதிகமா இருக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்புறம். ஓகேவா, அப்ப எனக்கு வராது. செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் பாஸ் ஷேப்ல கிரியேட் படுத்துது, இங்க பாஸ் ஷேப்பே வரல. எஸ், அப்ப செகண்ட் ஒன் கண்டிப்பா எனக்கு வராது. தேர்ட் ஒன் பார்க்கலாமா. தேர்ட் ஒனுக்கு ஃபோர்த் ஒனுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ட்ரையாங்கிள் ஏற்படுத்துது, நமக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டா ட்ரையாங்கிள் இந்த பக்கம் ஏற்படுத்தினாலும் இந்த ஸ்கொயர் லென்த்தா வரணும். ஓகேவா, அப்ப இங்க வரல. அப்ப எனக்கு என்னது, தேர்ட் ஒன் தான் கரெக்டா இருக்கா பாருங்க. எஸ், தேர்ட் ஒன் தான் கரெக்டா இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் அப்படி என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா. பாருங்க, நான் கம்ப்ளீட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணா எனக்கு இந்த டயக்ராம் வரையணும். ஓகேவா, இப்போ வரைஞ்சனா இதுதான் இருக்கு. ஓகேவா, இந்த ஷேப் எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ரொம்ப லென்த்தா இருக்கு, கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் ஷேப்பே இல்லை, பெண்ட் ஆய மாதிரி இருக்கு, நமக்கு இந்த ஷேப் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்னும் வராது. தேர்ட் ஒன் பாருங்க, தேர்ட் ஒன் பார்க்கும்போது கியூப் மாதிரி இருக்கு. ஸோ இங்க கியூப் மாதிரி ஷேப் இருக்கா, நமக்கு இல்லை. ஸோ தேர்ட் ஒன்னும் வராது. ஃபோர்த் ஒன் சான்ஸ் இருக்கா? எஸ், இதே டயக்ராம் தான், நம்ம வரைஞ்ச டயக்ராம் அப்படிதான் இருக்கு. ஓகேவா, ஏன்னா பாருங்க கொஞ்சம் நம்ம என்ன பண்றாங்க, இங்க பெண்ட் ஆயிருக்கு, இங்க ஹைட்ல போயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு ஃபோர்த் ஒன். ஸோ நமக்கு என்ன ஆன்சர், ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமா. ஓகே, வரைஞ்சு பார்க்கலாம். வரைஞ்சு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயக்ராம் இருக்குமா. எஸ், இது தனியா வரைஞ்சனா நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் வரையணும். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது அதாவது ஸ்கொயர் கரெக்டா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஷேப் இருக்கணும். நமக்கு பாருங்க, இந்த டயக்ராம் கொஞ்சமும் இந்த லென்த்தும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகவும் இருக்கு. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இதுதான் நமக்கு மேஜரா ரோல் ஆகும். அந்த 4 சதுரத்தை 4 பக்கமும் கரெக்டா பார்க்கணும். இங்க கொஞ்சம் தான் இருக்கு, இங்க பாதிக்கு வந்து மேல இருக்கு. ஆனா இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டுமே என்ன இருக்கு, கொஞ்சமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு வராது. செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் சேம் ஃபீலிங்கா, அப்ப எனக்கு செகண்ட் ஒன்னும் வராது. தேர்ட் ஒன் நம்ம அசியூம் பண்ண மாதிரி ஒன்னு அதிகமா இருக்கு, ஒன்னு கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஒன்னு கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப தேர்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன்னு கொஞ்சம் ஓரளவு சிமிலரா இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, கம்ப்ளீட் பண்ணும்போது இங்க போர்ட் ஷேப்ல ஏற்படுத்தா, 2 கார்னர்லயும் போர்ட் ஷேப் ஏற்படுத்துது. ஆனா இந்த கார்னர்ல பாருங்க, நமக்கு இங்க போர்ட் ஷேப் ஏற்படுத்துது, இங்க ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஏற்படுத்துது. அப்ப எனக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. அப்ப தேர்ட் ஒன் தான் பாருங்க, இங்க போர்ட் ஷேப், இங்க ஒரு போர்ட் ஷேப் ஏற்படுத்துதா. எஸ், அப்ப எனக்கு தேர்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். எஸ், இதுல ஏதாவது சொல்லித்தர மாதிரி கான்செப்ட் என்னன்னா டயக்ராம் மட்டும்தான். சரிங்களா, எது மேட்ச் ஆகுது அப்ளை பண்ணி பார்க்குறோம். 4 பக்கத்துல வந்து எது கரெக்டா இருக்கும், அதை நீங்க ஆப்ஷன் ஒமிட் பண்ணாலே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. அடுத்தது 6th ஒன் பாருங்க, கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணலாமா. எஸ், இப்படி கம்ப்ளீட் பண்ணாவே எனக்கு என்ன ஆப்ஷன், இந்த சைடு வந்து முக்காவாசி வேணும், இங்க பாதிக்கு மேல வேணும். ஓகேவா, மீதி இருக்கிறது ஒரு பக்கம் ஃபுல்லா வேணும். அப்ப இதே மாதிரி பார்க்கணும். நம்ம டயக்ராம் வரைஞ்சு பார்த்தாலே தெரியும். நம்ம பாருங்க, நான் வரைகிறேன். இந்த மாதிரி வேணும். எஸ், ஓகேவா.
அது ஷேப். இப்போ இந்த மாதிரி எங்க இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட் கேன்சல் பண்ற மாதிரி பார்க்கலாமா? பாருங்க, இப்போ ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஒரே லெவல்ல இருக்கா? நமக்கு ஒரு பக்கம் முக்காவாசி கொஞ்சம் கால் பகுதி இருக்கணும், அதுவும் அங்க வருது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, இங்க கொஞ்சமா தான் இருக்கு, இங்க முக்காவாசி இருக்கு. நமக்கு பாதிக்கு மேல வரணும், அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இந்த எஸ் ஷேப் அப்படியே 3 போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் வந்து வருதா? இங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஷேப் வரல பாருங்க. செகண்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் வரல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு இது அப்படியே அழகா கொடுத்துருக்காங்க. என்னது, கொஞ்சம் திருப்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது உங்களுக்கு ஒரு 3 சம் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகேவா? நீங்க பாருங்க, டயக்ராம் பாருங்க, செகண்ட் ஆஃப் வரைங்க. செகண்ட் ஆஃப் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது, எது ஒமிட் பண்றாங்க, ஆப்ஷன் ஒமிட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஆன்சர் செக் பண்றீங்க. நான் ஆப்ஷனை உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? எஸ், இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்க்கலாமா? செகண்ட் டைப் இதை விட ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படின்னா, நமக்கு 5 பொசிஷன் கொடுத்துருவாங்க. அந்த சதுரத்துல பாதி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் டைப். இப்போ செகண்ட் டைப்னா 5 இருக்கும், இந்த 5ல ஏதாவது 3 பொருந்தக்கூடியதா இருக்கும். அந்த 3 பொருத்தி வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா சார்? அப்போ அதை விட இது கஷ்டமாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எங்க தான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து மேஜர் ரோல் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன்ல இருந்து போறது இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ 5 கொடுத்துருக்காங்களா, இந்த 5ல 3 ஏதாவது சூஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, நமக்கு ஆப்ஷன் பாருங்க 1 3 4 2 3 4 1 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன்ல எது அதிகமாக வருதுன்னு பார்க்கணும். இதுல வந்து பாருங்க 4 4 4, சரிங்களா? 3 டைம் வருதா? அப்போ கண்டிப்பா 4 வந்து ஏதோ ஒன்று மேஜர் ரோல் பண்ணும். ஓகேவா? அந்த 4 வந்திருக்கக்கூடிய டயக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிதானே? அப்படி பாருங்க, இப்போ இந்த டயக்ராம் நான் என்ன பண்றேன், சதுரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றேன், கம்ப்ளீட் பண்றேன். பாருங்க, சதுரம்னா 4 பக்கமும் சமமா இருக்கணும். ஒரு பக்கம் கரெக்டா கொடுத்துருக்காங்க, அதே சைஸ்க்கு நான் என்ன பண்ணோம், டயக்ராம் வரைஞ்சனா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அப்படி வரைஞ்சனா எனக்கு இந்த மாதிரி ஷேப் வருமா? எஸ், இந்த மாதிரி எனக்கு ஷேப் வந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ வரைஞ்சதுல இருந்து பாருங்க 1 2 4 1 3 4 2 3 4 அப்படின்னு இருக்கா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், 1 3 4 எடுக்கிறேன். எடுக்கும் போது இப்ப 3 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு. நான் 3க்கான ஷேப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன வரைஞ்ச 4ல 3 என்னால வரைய முடியுமான்னு பாக்குறேங்க. எனக்கு பாதி இங்க இருக்கா, அதாவது பாதி இங்க ஷேப் இருக்கு. இப்ப மீதி ஷேப் நான் என்ன பண்றேன், இப்படி வரைஞ்சு பார்க்கலாமா? எஸ், இப்படி வரைஞ்சு பார்த்தோன்னா எனக்கு இந்த ஷேப் மாதிரி எனக்கு தேர்ட் ஒன் வருதா? எஸ், பாருங்க, தேர்ட் ஒன் இந்த ஷேப் வந்துருச்சு. ஓகேவா? மீதி இருக்கிற ஷேப் பாருங்க, இது வரைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வேற எதனா ஷேப் எங்க இருக்கா? கண்டிப்பா செகண்ட் இல்ல, ஃபிஃப்த் ஒன்னும் இல்ல, மீதி எது ஒன்று தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ஷேப் தான் பாருங்க அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப இது 4. ஓகேவா? இப்போ நமக்கு எது ஆன்சர்? 1 3 4. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேவா? நம்மளோட இலக்கு 3 எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான். அப்ப என்ன பண்ணா, எந்த ஆப்ஷன் நிறைய வருதோ அந்த ஆப்ஷன்ல இருக்கிற டயக்ராம் எடுக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்றீங்க. மீதி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள ஏதாவது டயக்ராம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரைஞ்சு பார்க்கணும். ஓகேவா? நீங்க வரைஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? எஸ். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, செகண்ட் கொஸ்டின் நமக்கு வந்து ஒரு 5 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 1 2 3 2 3 5 2 4 5 1 4 5 அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல எது அதிகமா வருது? நமக்கு 5 பாருங்க, 2 அதிகமா வருது, 5 வருது. ஓகேவா? நாம மேக்ஸிமம் என்ன பண்ணா ஏதாவது ஒன்று வந்து அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 என்ன பண்ணிக்கலாம், 5. அதே மாதிரி என்ன நோட் பண்ணணும்னா, எது வந்து அதிக பெண்டிங் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா அதிக பெண்டிங் ஆகுது கம்ப்ளீட் பண்ணாவே மீதி இருக்கிறது சர்க்கிள் உள்ள வந்துடும். சரிங்களா? சர்க்குலோ டயக்ராமோ என்ன பண்ணும், சார் ட்ரையாங்கல் வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 5 கொடுத்துருக்காங்க, நம்ம 5 கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். 5 கம்ப்ளீட் பண்ணனா பாருங்க ஒரு ஷேப்பே இல்லை. அப்ப சதுரம்னா நான் என்ன பண்ணுவோம், இப்படி வரையலாமா? இப்படி வரைஞ்சிட்டேன். 5th ஆப்ஷன் கொடுத்த வரைக்கும். இப்போ வரைஞ்சிருக்க ஆப்ஷன்ல மீதி ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இப்போ 2 3 5 கொடுத்துருக்காங்க. 5 வரைஞ்சிட்டோம். 2 எங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. 3க்கு இந்த மாதிரி ஆரோ மாதிரி இருக்கு. கண்டிப்பா என்னது, இதெல்லாம் அங்க வரக்கூடிய வரைய முடியுமானா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸே கிடையாது. இதனால கண்டிப்பா 3 வராது. ஸோ இப்போ T வராதுன்னா நம்ம இந்த 2 3 ஆப்ஷனும் வராது. ஓகேவா? அடுத்தது
2 4 5 பாருங்க 2 4 பண்ணா 2 4 5 ஓகேவா இந்த 4 ஆப்போசிட் பாருங்க இந்த டயக்ராம் இங்க வர மாதிரி இருக்கா அப்ப நம்ம இதை இப்படி கம்ப்ளீட் பண்ணலாமா அதாவது இப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது கிடைக்குது 3 கிடைக்குது ஓகேவா 3 கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மீதி நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கு 2 இருக்கா 2 பாருங்க இந்த ஷேப் வந்து பார்த்தா நமக்கு இப்படி வந்துடும் ஓகேவா அப்போ 2வும் கிடைச்சிருது ஓகேவா அப்ப இது 5 இது 4 இது 2வா அப்ப நமக்கு எது ஆப்ஷன் நமக்கு 2 4 5 ஓகேவா எஸ் சிம்பிளா எஸ் அதான் ஆப்ஷன் பாக்குறீங்க எது நீங்க பேஸ்மெண்டா வைக்கிறீங்க ஒரு டயக்ராம் அசீவ் பண்றீங்க வரைகிறீங்க வரைச்சு மீதி என்ன டயக்ராம் நான் அப்ளை பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யும் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி கம்ஸை வந்து ரொம்ப கஷ்டமானதான் நம்ம சப்மிட் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா தேர்டு பாருங்க ஆப்ஷன் தான் பார்க்கணும் இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டயக்ராம் வச்சும் பார்க்கலாம் எது வந்து கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றது நமக்கு பாருங்க 1 4 5 2 3 4 2 4 5 1 3 5 அப்போ 5 அதிகமாக வருது நம்ம 5 பேசிக் பாயிண்டாக வச்சுக்கலாம் அப்படி பேசிக் பாயிண்டாக வச்சுன்னா நமக்கு இது கம்ப்ளீட் பண்ணலாமா கம்ப்ளீட் பண்ணனா இந்த மாதிரி வருமா எஸ் அப்போ பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மீதி இருக்கிறதா பொருத்தக்கூடியதாக பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1 4 5 கொடுத்துருக்காங்க அது 1 இங்க இருக்கு ட்ரையாங்கல் அதாவது ட்ரையாங்கல் வரக்கூடிய பொருத்தமா இருக்குமா எஸ் இப்போ இது நான் கம்ப்ளீட் பண்ணனா எனக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப் வரும் ஓகேவா 1 வந்துடும் ஆனா 4 இருக்கு 4 எங்க இருக்கு இந்த மாதிரி இருக்கு 4க்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா கண்டிப்பா இல்ல சரிங்களா ஸோ 4th ஆப்ஷன் வராது அப்ப வேற ஏதாவது 5 இருக்கா பாருங்க 2 4 5 1 3 5 இருக்கா ஏன்னா நமக்கு 4 கண்டிப்பா வராதுன்னா நமக்கு ஏவும் வராது சி ஆப்ஷனும் வராது ஏன்னா 4 வராது அப்ப மீதி இருக்குது ஒரு ட்ரையாங்கல் இந்த ஷேப் அப்போ 1 3 5 சப்மிட் பண்ணலாமா பாருங்க ஆல்ரெடி இப்போ இந்த ஷேப் வந்து இங்க வந்துருச்சு அப்போ தேர்ட் ஒன் பாருங்க கொடுத்துருக்கிற இமேஜ் அப்படியே மேட்ச் ஆகுதா நான் வரைச்ச டயக்ராம்ல கொடுத்துருக்கிற இமேஜ் அப்படியே இங்க கொடுத்துருக்காங்களா 3 கொடுத்துருக்காங்களா எஸ் இப்போ 1 3 5 ஓகேவா அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் 1 3 5 டி ஆப்ஷன் எஸ் புரியுதுங்களா எஸ் வெரி சிம்பிள் இப்போ இந்த டயக்ராம் பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இதுல எது அதிகமாக வருது 1 2 3 4 2 3 4 1 2 5 2 4 5 சரிங்களா எது அதிகமாக வருது எனக்கு 2 தான் பாருங்க எல்லா சம்லையும் 2 எனக்கு கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 2 பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம் பேஸ்மெண்ட்டாக வச்சுன்னா நம்ம சதுரத்துலேயே ஒரு முக்கோணம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்களா இன்னொரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்த 2 முக்கோணம் வச்சு சப்மிட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா அப்போ 2 3 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க 2 3 இருக்கு இங்க 2 3 இருக்கு இங்க 2 மட்டும் தான் 3 இல்லை அப்போ கண்டிப்பா இதை வச்சு நம்ம ஓரளவு அசீவ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஏன்னா 2 3 வச்சுனா ஒரு சதத்தை கொண்டு வரலாம் இப்போ 1 2 3ன்னு இருக்கு இப்போ 1 இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணா என்னால 2 இமேஜ் 2 ட்ரையாங்கிள் வர முடியுமானா வர முடியாது அதுவே 2 3 4ன்னு இருக்கு 4 டயக்ராம் பாருங்க இந்த 4th டயக்ராம் நான் என்ன பண்றேன் கம்ப்ளீட் பண்றேன் அது இப்படியும் கம்ப்ளீட் பண்றேன் இப்படி கம்ப்ளீட் பண்ணனா எனக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் லென்த்தா வருதா பாருங்க லென்த்தா ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி இங்கேயும் லென்த்தா ஒரு ட்ரையாங்கிள் என்ன பண்ணுது எனக்கு கிரியேட் ஆகுது ஓகேவா அப்போ எனக்கு ஆப்ஷன் மூவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எது கரெக்ட் ஆகுது 2 3 4 கரெக்டா இருக்கு ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன் சாரி இங்க தேர்ட் ஆப்ஷன் 2 3 4 தான் கரெக்டான ஆன்சர் ஒரு சதுரத்தை ஏற்படுத்துது அடுத்தது பாருங்க 1 என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1 4 5 2 3 4 1 3 4 2 3 5 ஓகேவா அப்போ எது அதிகமா வருது பாருங்க 4 அதிகமா வருதா 4 அதிகமா வருது ஆனா 4ல ஒரே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்மளால வரைய முடியுமானா முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதிக ஷேப் வர மாதிரி எங்க டயக்ராம் கொடுத்துருக்கான்னு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லேயே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் அதிக முடக்கம் இருக்கா இதை நான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா இப்படி கம்ப்ளீட் பண்ணனா பாருங்க எனக்கு ஒரு ஷேப் கிடைக்குது ஓகேவா இப்படி ஒரு ஷேப் கிடைக்குது இதே ஷேப் தான் என்னது தேர்ட் ஒன்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க ஒரு ட்ரையாங்கிள் வருது ட்ரையாங்கிள் எங்க இருக்கு 4th ஒன்ல வருது ஆனா இங்க குட்டி ட்ரையாங்கிளா இருக்கு இங்க பெரிய ட்ரையாங்கிளா இருக்கு லென்த் பாருங்க அப்ப எனக்கு 4th வருமா வராது அடுத்தது என்ன பண்ணுங்க செகண்ட் ஒன் வரைஞ்சு பாருங்க சரிங்களா செகண்ட் ஒன் வரைஞ்சு பார்க்கலாமா செகண்ட் ஒன் வரைஞ்சு பார்த்தோன்னா அதே டயக்ராம் நான் வரைகிறேன்
வரைஞ்சனா எனக்கு பாருங்க இந்த வரைந்த ஷேப்பே எனக்கு இங்கேயும் வருது. ஓகேவா? அதாவது தேர்ட் ஒன் வந்துருது. அப்ப மீதி இருக்கிறது லென்த்தான ட்ரையாங்கிள் எனக்கு தேவை. அந்த லென்த்தான ட்ரையாங்கிள் தான் இங்கேயும் லென்த்தான ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப நான் இதை எடுத்துப்பேன் 2 3 4. ஓகேவா? அப்ப 2 3 4 தான் எனக்கு ஒரு சதுரத்தை ஏற்படுத்துது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கிரியேட் பண்ணேன். ஆனா எனக்கு சின்ன ட்ரையாங்கிளா வருது. அந்த லென்த் ட்ரையாங்கிள் எனக்கு வரல. ஸோ செகண்ட் நான் கம்ப்ளீட் பண்றேன். செகண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னது தேர்ட் டயக்ராம் வந்துருச்சு. ஃபோர்த் டயக்ராம் இது 2. ஓகேவா? அப்ப எனக்கு அது ஆப்ஷன் 2 3 4. ஓகேவா? 2 3 4. சிம்பிளா ரொம்ப இதுல வந்து டீச் பண்ற அளவுக்கு கான்செப்டோ லாஜிக்கோ ஃபார்முலாஸே கிடையாது. டயக்ராம் மட்டும்தான். நீங்க தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு டயக்ராம் எடுக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்னோட ஒன்று மேட்ச் பண்றீங்க. சரிங்களா? இந்த மாதிரி டாபிக்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி நடத்தின டாபிக் அதே மாதிரி தான். லாஜிஸாம சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாம ஃபாஸ்டா போட முடியும். ஓகேவா? மொத்தமா மீதி சம்ஸ் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் பின் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு 27 டாபிக் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் தான். கிளாஸஸ் எப்படி பார்த்தா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான். அதுவும் எப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேவா? சார் இது வரைக்கும் நடத்தின டாபிக்லேயே இந்த டாபிக்லாம் ஒன்றும் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகல சார், எனக்கு இன்னும் சரியா புரிதல் கிடைக்கல அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து ப்ராக்டிஸ் செஷன் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு இன்னும் டிசம்பர் மாசம் இருக்கு, ஜனவரி மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு. ஸோ நம்ம டிசம்பர்லேயே வந்து எதாவது டவுட்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டா கூட ஜனவரிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வந்து டார்கெட் வந்து 40க்கு 40 வாங்கணும். ஓகேவா? நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும், 200 கொஸ்டின், அதில் 100 ஜிகே, 40 ரீசனிங், 60 தமிழ். ஓகேவா? தமிழ் கிராமரும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நம்ம இந்த 100 மார்க் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா ஜிகே பத்தி உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ்லேயே கொஸ்டின்ஸ் வந்து வெளியே போயிடுச்சு. அப்ப மெயின்ஸ்னா கொஸ்டின் எங்க இருக்குன்னே தெரியாது. ஸோ அதை படிக்கணும். அதை விட இந்த 100 கொஸ்டின் நம்ம ஸ்ட்ராங்கா 100 மார்க் போட்டுட்டோம்னா அதுல ஒரு 60 கொஸ்டின் எடுத்தா கூட நம்ம 160 மார்க் நமக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப இந்த 100 மார்க் நம்ம வந்து ஒரு மார்க் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ரீசனிங்க்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுக்குது. ஓகேவா? எஸ். அடுத்தது நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணலாம், டெஸ்ட் சீரிஸ் பத்தி ஒரு வீடியோ கொடுக்க போறேன். ஸோ மறக்காம பாருங்க. ஒரு நாள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.